ஆடுங்கடா ஆட்டோனுங்க நாடோடி கூட்டோ இது கூத்தனோட ரத்தோ அடிச்சா கலங்கூசித்தோ சொந்தம் இல்லடா பந்தம் இல்லடா வாழும் வாழ்க்கையே இன்பம் தானடா. ஹலோ எவ்ரிவன், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூலூரில் இருக்கக்கூடிய SRS திருமண மண்டபத்தில் தான் வந்து இருக்கிறோம். இப்போ இங்கே என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளில் பனித்துளி அப்படிங்கிற ஃபிலிமோட ஆடியோ லான்ச் தான் போயிட்டுருக்கு. சரி வாங்க இந்த ஆடியோ லான்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து முள்ளில் பனித்துளி உண்மையிலே முள் தான் இதுவரை குத்திட்டே இருக்குது. முள்ளில் பனித்துளி டைட்டில் வச்சு வச்சா அன்னையிலேருந்து இன்றைக்கு வேற உண்மையிலே மிகப்பெரிய தலைவர் மாதிரி கொஞ்சம் அப்படியே நம்ம ஒரு வழியில் அப்படி போயிட்டே இருப்போம், வித்தியாசமாக போயிட்டே இருக்கிறது. நம்ம வழி தனி வழிங்கிற மாதிரி என்ன அப்படின்னா தெளிவான வழி. புதுசாக மக்களுக்கு வந்து நிறைய திறமைசாலிகள் இன்னைக்கு நான் சென்னையில் பார்த்த அனுபவம் தான். ஆக்சுவலாக அதுவும் சென்னையில் பார்த்த அனுபவம் தான். நிறைய பேர் பாவம் தனது பெண்கள் வந்து தன்னை இழந்து நல்லா புரிஞ்சுக்கணும் தயவுசெய்து. பெண்கள் தன்னை இழந்து, ஆண்கள் தன் வயதை இழந்து, குடும்பத்தை இழந்து எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சத்தியமாக சொல்கிறாங்க. இல்லை கண்ணீர் தான் வரல, அவ்வளோ பேரை நான் சந்திச்சிருக்கேன். ஒரு நேரம் அவன் சாப்பிட்றதுக்காக வந்து இருப்பாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து சாப்பாடு விஷயத்தை யோசிக்கவே மாட்டேன். போன எல்லாம் வாங்க சாப்பிடுங்க, அப்புறம் நான் நெக்ஸ்ட் எல்லாம் வேலை பார்க்கலாம், அதெல்லாம் ரெண்டாவது வேலைக்கு. ஏன்னா உண்மையிலே சென்னையில் எவ்வளோ கஷ்டப்படுறேன் சத்தியமாக சொல்கிறேன். இப்போ ஒன்று ஆணித்தரமாக சொல்கிறேன், இங்கே சில வேற வந்து நான் ஏற்றுக்கிட்டேன். அவங்கள இன்வைட் பண்ண வரல, நடித்தவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அவங்க எவ்வளோ கீழே இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு அதெல்லாம் வைக்க முடியாது, சும்மா என்னடா இருக்கும் தெளிவாகவே சொல்லுவேன். அப்போ அவங்களுக்கு வேல்யூ தெரியல. இப்போ எனக்கு என்ன தெரியுது தெரியுமா? பாவம் கஷ்டப்பட்டுட்டு அவன் பொழப்பை விட்டுட்டு அவன் குடும்பத்தை விட்டு கஷ்டப்பட்டு நடுவோட்ட பைத்தியக்கார மாதிரி கடந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காம உன்னை தூக்கி வந்து கொண்டு வந்து இந்த ஸ்டேஜ்ல உட்கார வைக்கணும்னு நினைச்சேன். நான் முட்டாள் அப்படின்னு நினைச்சேன். உண்மை நீங்க சும்மா சொல்லக்கூடாது. சென்னையில இருக்கவங்க நான் குறை சொல்லவே மாட்டேன். இடத்துல போனா தான் பணம் போனான்னு கொடுக்குறாங்க தவிர உழைப்பாளிகள் வந்து ஜாஸ்தி பாவம். எல்லாம் வெளியில இருந்து பாவம் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கஷ்டப்பட்டு குடும்பத்தை எத்தனை பேர் கல்யாணம் முடியாம 40 வயசு 45 வயசுல இருக்காங்க தெரியுமா? ஏதாவது ஒரு படம் பண்ணி சாதிக்கணும். ரொம்ப கஷ்டமான வழிகள் இருக்கு. அதெல்லாம் பார்த்த உடனே அப்பதான் டிசைட் பண்ணேன் புது ஆட்கள் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஜெகன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இவர் பார்க்குறேன், ஸ்டுடியோவில் இருந்தார். அப்போ வந்து அண்ணா வந்து இந்த சாம்பிள் ட்ராக்ஸ் வாய்ஸஸ்லாம் கேட்டுருந்தாங்க. அப்போ இவர் போட்டு காமிச்சாங்க. அப்போ வந்து இந்த காலா படத்தில் வந்து கண்ணமான ஒரு பாட்டு அதை நான் பாடி வச்சுருந்தேன். சார் பார்த்துட்டு இல்லையே நல்லா இல்லை, சரியா பாடல அப்படின்னாரு. ஐயோ முடிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு நான் நினச்சி போயிட்டேன். நான் அதுக்கப்புறம் அண்ணாக்கு வந்து நான் கிட்டார் வாசிக்க வந்தேன். ஆக்சுவலாக ரீரெக்கார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெண்ணி எனக்கு வந்து ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். அவர் வந்து ஒரு இனிஷியேட் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். சரி பண்ண வைக்கலாம், பாடுவான் அப்படின்றது. அவர் தான் ஆக்சுவல் என்னோட மியூசிக்கல் கைடே அவர் தான். நான் அவருக்கு ஒரு 4 years 5 years நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ரீரெக்கார்டிங் போடுங்கடா ஆட்டம் சாங்குக்கு வந்து ஆக்சுவலாக கிட்டார் வாசிச்சு பண்ணேன். அப்போ வந்துட்டு அப்புறம் இடையில கூப்பிட்டாங்க, அதாவது ஒரு சாங் இருக்குது, நீங்கள் வந்து ட்ராக் பாட முடியுமா அப்படின்னாரு. சரி நாம ஓகே ட்ராக் தானே அது பாடிக்கலாம் அப்படின்னாங்க. அப்போ தான் அந்த நீங்கள் எல்லோரும் கேட்டுருக்கேன்னு நினைக்கிறேன், அந்த உண்மை காதல் எங்கே இருந்து நானும் தெரியும் அது போட்டிருந்தாங்க. ட்ராக் பாடிட்டேன். சரி நான் வந்துட்டேன். சரி ஓகே இது யாராச்சும் பெட்டர் சிங்கர் வச்சு பாட வச்சுருவாங்க அப்படின்னு வந்துட்டேன். அப்புறம் லாஸ்ட் வந்து சாருக்கு அது பிடிச்சிருச்சு. எனக்கு அதான் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் அவங்க ப்ரொசீட் பண்ணிட்டாங்க ஃபர்தராக. அப்புறம் வந்து நான் திருப்பி பாடினேன். முதல் பாடல் உண்மை காதல் எங்கே என்று நானும் தெரிகிறேன். இல்லை லைன் வந்து அதை கேட்குது. உண்மை காதல் எங்கு என்று நானும் தேடினேன், அது எங்கும் இல்லை என்ற பின்பு நானும் வாடினேன். காதலே காதலே கண் கண்டவுடன்
இல்லை உண்மை காதல் என்றே நானும் இங்கு என்று காதலே காதலே பெண்ணையாடுமான பெண்ணுமே மாற்றும் உலகமடா காதலே காமம் என்று பேர் மாறி உருமாறி அழிந்தே போனதடா உண்மை காதல் இங்கு எக்ஸ்பயர் ஆச்சு சாட்டிங் இன்னும் டேட்டிங் இன்னும் மாறி போச்சு. தேங்க்யூ. பாடல் அந்த முதல் பாடல் உண்மை காதல் எங்கே என்று நான் தேடினேன். இல்லை லைன் வரேன் கேட்கு. உண்மை காதல் என்று நானும் தேடினேன் அது எங்கும் இல்லை என்ற பின்பு நானும் வாடினேன் காதலே காதலே கண் கண்டவுடன் காதல் என்று சொன்ன நாடு எங்கும் இல்லை உண்மை காதல் என்றே நானும் இங்கு என்று காதலே காதலே பெண்ணையாடுமான பெண்ணுமே மாற்றும் உலகமடா காதலே காமம் என்று பேர் மாறி உருமாறி அழிந்தே போனதடா உண்மை காதல் இங்கு எக்ஸ்பயர் ஆச்சு சாட்டிங் இன்னும் டேட்டிங் இன்னும் மாறி போச்சு. தேங்க்யூ. இல்லை எல்லாரும் முன்னாடியும் பேசுகிறேன். ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த திரு ஜகன் சார் அண்ட் பெனி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். சின்ன வயசுலேருந்து நான் பாட்டு கற்றுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அதுக்கு என்னோட அம்மா அப்பா முக்கியமான காரணம். ஏன்னா எனக்குள்ள இந்த டேலண்ட் சிங்கிங் டேலண்ட் இருக்குன்னா அவங்க கண்டுபிடிச்சி என்னை இந்த லைனில் கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணம் அவங்க தான். அவங்களால தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த படத்தில் பாட்டு பாடின எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு என்னால் மறக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு ப்ளேபேக் சாங் பாடினேன். அது ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணி பாடினேன். ஏன்னா எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம பிடிச்ச ஒர்க் வந்துட்டு பண்ணும்போது அவ்வளோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணேன். அண்ட் ஜகன் சாரும் வந்துட்டு ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பென்னி சார் அண்ட் ஜகன் சார் வந்துட்டு நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க எப்படி பாடணும். அண்ட் ஆல்சோ டப்பிங்கில் கூட வந்துட்டு எனக்கு அவ்வளோ நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு லேர்னிங்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இது என்னோடய ஃபர்ஸ்ட் படத்தில் வெளியாகிற ஒரு பாட்டு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஒரு 4 லைன் பாட்டு கண்டிப்பாக. கதையும் வந்து இந்த பாட்டில் எழுதின தம்பி மோடி என்னன்னு தெரியல காலையில் கூப்பிட்டு வர்றேன்னாங்க. அதை மட்டும் ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப அருமையான பாடல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எனக்கு பெரிய நன்றி ஜெகன் சார், பெனி சார், ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கேன். ஸோ நர்வஸாக இருக்கு, என்ன சொல்லணும்னு தெரியல. அண்ட் தேங்க் காட் ஃபார் கெட்டிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சிங் இன் திஸ் மொழி கண்ட்ரி ஃபிலிம். அண்ட் தேங்க் யூ அண்ட் விஷ் யூ சக்ஸஸ் சார். தேங்க்யூ. ஆ பாட்டிலேருந்து ஒரு 4 லைன் படிக்க அனுப்புவோம். போடுகடா ஆட்டோவன நாடோடி கூட்டோ இது கூட்டனோடதத்தோ அடி சாக்கல கோசித்தோ சொந்தமில்லடா ஒன்றமில்லடா வாழும் வாழ்க்கை இன்பதானடா எதிர்ப்பில்லடா பொருளில்லடா நண்பனா நானும் வாழ போறேன்டா காசு சேர்க்கிறான் மாச்சா பணத்தை சேர்க்கிறான் மாச்சா மனசை சேர்த்துதா அசந்திருக்கிறான் மனசை சேர்த்தவா மலையா உயர்ந்து நிற்கிறான் மச்சான். மனசை சேர்த்தவா மலையா உயர்ந்து நிற்கிறான் மலடா அண்ணாமலை. மனசை சேர்த்தா அந்த பாட்டை வச்சுருக்கேன். அகலும் இரவும்
தேங்க்யூ சொல்லவில்லையே. சென்னையில் சின்மையும் திப்புவும் பாடி அந்த பாடலை எழுதியவர் நான் தான். 2 பேரும் அந்த பாடல் ரெக்கார்டிங் முடித்ததற்கு பிறகு ஏசி கோச்சில் என்னையும் திப்பு நம்மளுடைய வெண்ணி பிரதீப் அவர்கள் இயக்குனர் அவர்கள் ஏற்றிவிட்டார்கள். அங்கிருந்து 500 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்து கோவையில் இறங்கினோம். 5 வார்த்தைகளுக்கு மேல் என்னிடம் நம்மளுடைய பெண்ணை பிரதீப் பேசவில்லை. அப்படி அமைதியாக பேசுபவர். ஒரு பாரின் கவிஞன் சொன்னான், உன்னுடைய பேச்சு எடுபடாத இடத்திலே உன் திறமையை பேசவில்லை என்று சொன்னான். அப்படி தன் திறமையால் பேச இந்திய சினிமா குறித்துக் கொள்ளட்டும். எதிர்வரும் காலத்திலே இந்திய சினிமாவில் ஒரு மைல்கல்லாக விளங்கப் போகும் மறக்க முடியாத ஒரு மாபெரும் பெயர் இந்த கவிஞன் சொல்லுகளில் பெண்ணிப்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு அதிகமாக பேச வராது என்று சொன்ன பொழுது 25 ஆண்டுகளுக்கு முன் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு எழுதிய ஒரு கவிதைதான் என்னுடைய நினைவுக்கு வந்தது. கலைவாணியின் வீணையில் கருத்தரித்த கலைவானா, ஊமை வாத்தியங்களை கூட உச்சரிக்க வைக்கும் உன்னத புருஷா, நாத வினோதங்கள் சிப்பா உலகணிந்து உன்வடிவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ராகராணிகள் விதவித ரகங்களில் உன்னால் மட்டுமே உருவாக்கப்படுகின்றன. நீ கோடம்பாக்கத்தில் கால் வைத்த பிறகுதான் சினிமா துறைக்கு டிகிரி கிடைத்தது. ஓ ராகதேவா, முதலில் உன் தங்க விரல்கள் தழுவிய போதுதான் வாத்தியங்களே வயசுக்கு வந்தன. உனது கரங்கள் விடும் பொழுது வாத்தியத்தின் சுரங்கள் நாரத காலத்தையும் புறங்கண்டு முன்னகை சிந்தின. இசைத்தாய் 2வது பிரிவை உன் மூலம் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறார். நீ பஞ்ச அருணாசலத்தின் மூலம் பாட வந்து இன்று எத்தனை பாவரை வாழ விடாமல் வைத்துக் கொண்டிருக்கிறாய். அன்னைக்கிழியில் சிறகடித்து பறந்த பண்ணை புறக்குயிலே இன்று எத்தனை பேரும் தம்புராவும் கையில் இருக்கும் வரை தமிழக சினிமா தலைத்துக் கொண்டே இருக்கும். நீ புல்லாங்குழல் வாசிக்கும் பொழுது புல்லரிப்பது எனக்கு மட்டுமல்ல அந்த நாதசுரத்திற்கும் நன்றாக தெரியும் என்று எழுதினேன். இது ஒரு நீண்ட கவிதை. அந்த நாதசுரத்திற்குத்தான் நன்றாக தெரியும் என்று சொன்னேன். இசைஞானி அவர்கள் பேச மாட்டார்கள், இசைதான் பேசும். இசையமைப்பாளர்கள் பேச மாட்டார்கள், அவர்கள் இசைதான் பேசும். அந்த பாடல் ஆரம்பம் முதல் கடைசி வரை அந்தி வானத்தின் வண்ண கலவைகளை இயற்கை தாய் அள்ளி இறைத்ததைப் போல முள்ளில் பனித்துளியினுடைய ஒவ்வொரு சீனிலும் தன்னுடைய இசை கோர்வைகளா, இசை யாகங்களா, இசையினுடைய செழுமையா அந்த படத்தை ஆரம்பம் முதல் கடைசி வரை நிறைத்திருப்பார் நமது இசையமைப்பாளர் பெண்ணி பிரதீப் அவர்கள். அவரோடு நான் ரெக்கார்டிங் சென்றிலே சார் அவர்களும் அவரும் நான் பயணம் செய்த அந்த உண்மையான யதார்த்தமான உண்மையின் அடிப்படையிலே பேசுகிறேன். மேடைக்கென்று நாம் பூசியோ, மேடைக்கென்று வெறுகேற்றியோ, மேடைக்கென்று கவர்ச்சிகரமோ பேசவில்லை. உள்ளில் பனித்துளி என்பதை பொறுத்தவரை இது உண்மைக்கு ஒப்பனை தேவையில்லை என்பதை போன்ற ஒரு சமாச்சாரம். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க ஜெயிச்சிட்டோங்க, அவ்வளவுதான். எனக்கு இது ஒரு வார்த்தை ரொம்ப பெருமையா இருக்கு. எத்தனையோ படங்கள் நான் ரொம்ப சின்ன வயசுல நினைச்சிட்டு இருக்கேன், நிறைய நான் பார்த்துருப்பீங்க. இந்த எத்தனையோ படங்கள்ல சினிமாவில் பார்த்துருக்கேன். ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருப்பாங்க, இந்த படம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் அந்த ஒரு சீன்ல வரக்கூடியவங்களும் ஒரு ஹீரோ ஹீரோயின் தான். அவ்வளோ ஒரு அழுத்தமான கதாபாத்திரங்களோட புது முகங்கள் தான் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. நம்ம நிறைய சொல்லிட்டாங்க அதை பத்தி. எல்லாருமே அவ்வளோ அனுபவமா செதுக்கி அவ்வளோ பிளான் பண்ணபடி ஷெட்யூல் போட்டு இப்படி ஒரு தரமான படம், இந்த மாதிரி ஒரு குடும்ப படத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுல என்னோட பங்களிப்பு இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னதான் நம்ம டேரக்டர் சொல்லியிருந்தாலும் ரொம்ப அழகா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷுவலை கொண்டு வந்ததை மக்கள் ரசிக்க முடியும். அப்படி ஒரு ரசனையை கொடுத்ததான் கேமராமேன் திலீப் சார். அவரை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். இதுல எல்லாருக்குமே பங்கு இருக்குங்க. சொல்லணும்னா நமக்கு நேரம் போதாது, இதை பத்தி பேசணும்னா அவ்வளோ சொல்லிட்டு போலாம். ரியல் ஹீரோ முள்ளில் படத்துலையும் பாத்தீங்கன்னா அது எங்க வெண்ணி பிரதீப் சார் தான். வேற உண்மை காதல் எங்கு என்று நானும் தேடினேன், அது எங்கும் இல்லை என்று பின்பு நானும் வாடினேன். காதலே காதலே கண் கண்டவுடன் காதல் என்று சொன்ன நாடிது எங்கும் இல்லை உண்மை காதல் என்றே நானும் இங்கு இன்று. முள்ளில் பனித்துளி அப்படிங்கிற மூவியோட ஆடியோ லான்ச் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும்